லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படிங்கிற பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு காணொளி இது. தொடர்ந்து இணைந்திருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த 12 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2014 ஆரம்பிச்சு இன்றைக்கு 2025 இருக்கிறோம். கடந்த 11 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு பல்வேறு விதமான காரியங்களை தமிழகத்தினுடைய அரசாங்கங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்குதா, அவர்களுக்கான அந்த பலன்களை கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுவும் இல்லாம 2021 பதவியேற்ற திமுகவினுடைய திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிடைக்கப்பெற வேண்டிய நிதிகள் அத்தனையுமே இந்த தமிழக அரசாங்கத்திற்கு சரியான உரிய நேரத்துல கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி பல்வேறு திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு இங்க கொடுக்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ இதை பத்தின ஒரு விரிவான ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின தகவல் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதற்கண் மிக முக்கியமாக எஜுகேஷன் ஃபண்ட், இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்துல 3 மொழி கொள்கையை தாண்டி 2 மொழி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை பின்பற்றியே ஆக வேண்டுங்கிற ஒரு ஒடுக்குமுறையான ஒரு திட்டத்தை முன்வைத்து இருமொழி கொள்கையை 1960 காலம் கொட்டும் முதல் இன்றைய வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் தமிழகம். அதனாலதான் அதனுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது இடைநிற்றல்கள் எதுவுமே இல்லாம 12 முடித்த அடுத்த கல்லூரி படிப்புகளை தேடி செல்பவர்களுடைய இந்தியன் ஆவரேஜ் 24% இருக்கும்போது தமிழகத்தினுடைய விழுக்காடு 47 விழுக்காடாக இருக்கிறது. இது அத்தனையுமே இந்த மக்களுக்கு இன்றைய கால சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய சிறார்களுக்கு ஒரு இரு மொழிகள், அவர்களுடைய தாய்மொழியை தவிர்த்து மற்றொரு இணைப்பு மொழியாக, இன்டர்நேஷனல் மொழியாக ஆங்கிலத்தை மட்டுமே வைத்திருக்கிற இருமொழி கொள்கையை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாநிலத்தில் கிடைக்கப்பட்ட இந்த ரிசல்ட் ஒட்டுமொத்தமான தேசத்திற்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு திட்டமாக இருக்குங்கிறது திமுகவினுடைய ஒரு கூற்றாக இருக்குது. ஆனால் இதை காரணம் காட்டி PM ஸ்ரீங்கிற ஒரு NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அதில் நீங்கள் இணைந்தே தீர வேண்டும், அப்படி இருந்தா தான் 2152 கோடி ரூபாயை உங்களுக்கான அந்த பலன்களை விடுவிக்க முடியும் அப்படிங்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போக்கு இன்று வரைக்கும் அந்த ஃபண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை நீங்கள் 7000 கோடி இல்ல 10,000 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து வரணும்னா கூட அது எங்களுக்கு தேவையில்லை. அதை இந்த அரசாங்கமே அதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனுடைய தட்டுப்பாடை நீக்கும் அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி ஏற்று இன்னைய வரைக்கும் அந்த நிலுவைத் தொகை அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இரண்டாவதாக NDRF ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிற ஒரு ஃபண்ட் வருஷம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஃபண்ட். அது போக ஸ்டேட் டிசாஸ்டருடைய ரிலீஃப் ஃபண்டுங்கிறதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஃபண்ட். இந்த ஃபண்ட் எல்லாமே இங்க இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து GST வருவாய் மூலமாக செலுத்த வேண்டிய தொகையிலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டிய ஃபண்ட். ஆனா இதையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் கடந்த 10-11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு நிலையான வருமானமாக, நிலையான ஒரு இதுவாக கொடுத்திருக்காங்களா, தொகையாக கொடுத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதிலும் முக்கியமாக திமுக அரசாங்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அமௌண்ட் தோராயமாக கிட்டத்தட்ட 7,000-8,000 கோடி ரூபாய் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து மிக முக்கியமாக GST-னுடைய வரி வருவாயை தமிழகத்திலிருந்து மிக முக்கியமாக அபரீதமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய பல்வேறு காலகட்டத்தில் இந்த GST-னுடைய டாக்ஸ் பூல்ல இருந்து பெறப்பட்ட இந்த வருவாயை பல அடுக்கான ஒரு ரெக்வெஸ்டுக்கு அப்புறம் திமுகவினுடைய தலைவரும் சரி, முதலமைச்சரும் சரி, பல விதத்திலையும் முன்னேறி அதை முன்னெடுப்புகளாக பல கடிதங்களை எழுதினதுக்கு அப்புறம் தான் அதை மெல்ல மெல்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதே ஒரு பார்வையை தமிழ்நாட்டிலிருந்து பெறப்படக்கூடிய ₹1 வரிக்கு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கிறது 0.26 பைசா தான். அதே இது பீகார் போன்ற மாநிலங்களுக்கோ இல்ல உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களுக்கோ GST-னுடைய வரிவாய் மூலமாக ₹1 அந்த மாநிலம் செலுத்துகிறது என்றால் அவர்களுக்கு திருப்பி அளிக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திருப்பி அளிக்கிற தொகை பாத்தீங்கன்னா 2.3 ரூபாய், அதாவது ₹2.30 திருப்பி அளிக்க. அப்போ நீ ₹1 தமிழகத்திலிருந்து போகக்கூடியதுக்கு நீங்க திருப்பி கொடுக்கறது 0.26 பைசை.
அதே இது நீங்க தமிழகத்தின் தாண்டி பீகார் போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இதற்கு நீங்க ₹1 வரியை வாங்கிட்டு ₹2 ₹2.50 திருப்பி கொடுக்குறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படிங்கிறத ஒவ்வொரு நிதிக்குழு அறிக்கையிலும் சரி, ஒவ்வொரு முறையும் தமிழகத்தினுடைய முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டேதான் இருந்திருக்காங்க. ஆனா இதற்கு அத்தனைக்கும் பதில் கிடைச்சிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒவ்வொரு முறையும் பிரதம மந்திரியும் சரி, நிதியமைச்சரும் சரி தமிழகத்திற்கு வரும்போது எல்லாம் இதற்கான ஒரு சரியான விளக்கங்களையோ சரியான பதில்களையோ கூறாமல் தமிழகத்தை என்றைக்குமே ஒரு 3ஆம் தர குடிமக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கணிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு 2500 கோடி ரூபாயை ஒதுக்கின அதே மத்திய அரசாங்கம், அதே ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு தமிழ் போன்ற ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜை உலகம் முழுவதுமாக பலதரப்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய, ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய தமிழருக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற இந்த கடந்த 11 ஆண்டுகளாக ஒட்டு மொத்தமாவே 200 கோடிக்கு மிகாமல் ஒதுக்கவே இல்லை. ஆனால் சமஸ்கிருதம்ங்கிறது பேச்சு மொழியும் கிடையாது, வழக்காடு மொழியும் கிடையாதுங்கிற பட்சத்துல அது ஒரு பாஷையாக வேதங்களை ஓதக்கூடிய ஒரு மந்திரத்தினுடைய பாஷைகளாக இருக்கிறதுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒதுக்கி கொண்டுதான் இங்கு பிரதம மந்திரி அவர்கள் ஒட்டுமொத்த நாடுகள் மக்களுக்கும் சரி, அதே போன்று வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தமிழர்களையும் தமிழக மொழியையும் தமிழக மக்களையும் நான் ஆமோதிக்கிறேன், ஆராதிக்கிறேங்கிற மாதிரி ஒரு வேடம் அடிக்கிறார் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு குற்றச்சாட்டாக நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி இன்றைக்கு இப்பொழுதைய சூழ்நிலையில மிக முக்கியமாக சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட், அந்த சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல phase 2 phase 3 நிறைவடைந்து அதுலயுமே ஒரு phase 2 சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்ல முதல் கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டிய 66,000 கோடி ரூபாயை விடுவிக்காமல் இருந்தது ஒன்றியத்தினுடைய அரசாங்கம். அதிலும் கிட்டத்தட்ட 7,600 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு. மீத இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடினுடைய பங்களிப்பு பிளஸ் உலக வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன். சோ இதுலயுமே 66,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுத்தது இந்த சென்னையினுடைய மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு அப்படிங்கிறத ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு எக்ஸ்தல பதிவாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதையுமே ரொம்ப வீரியமாக தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, முதலமைச்சருமே ரொம்ப வீரியமாக அதற்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மை நிலவரம் என்னன்னா, அந்த 66,000 கோடி ரூபாயுமேலே 7,000 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு. மீத இருக்கக்கூடிய அத்தனையும் கிட்டத்தட்ட தோராயமாக 70-75 விழுக்காடுனுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் காஸ்டையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் அதே போன்று உலக வங்கியில் பெறப்பட்ட கடனும் தான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையும் 3ஆம் தர குடிமக்களாக தமிழகத்தை வஞ்சிக்கிறதா ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுக எழுப்பிக் கொண்டே வருகிறது. ஆனால் இதில் உண்மைத்தன்மை இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, இது அத்தனை விடயங்களையும் நான் சொன்ன அத்தனை பாயிண்டை நீங்களே தமிழக மக்களாகிய நீங்களே இதை அலசி ஆராய்ந்து பகுப்பாய்வு பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். கடைசியாக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மிக முக்கியமாக அவர்களுடைய பொருளாதாரத்தின் விகாரமும் சரி, கோயம்புத்தூர் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கடந்த 10-15 ஆண்டுகளாக சந்தித்துள்ள ஒரு மாவட்டம் நம்மளோட தமிழகத்துல. அதே போன்று மதுரை மிகப்பெரிய ஒரு தொல்லியல் ஆராய்ச்சிகளும் சரி, மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்ட ஒரு கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சி பண்ணி இன்னைக்கு தமிழகத்தினுடைய தொன்மையும் தமிழ் மொழியினுடைய தொன்மையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மூளை முடுக்கெல்லாம் பரப்பக்கூடிய பல்வேறு அகழ்வாராய்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டங்கும் போது இந்த 2 மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக அங்க மெட்ரோவினுடைய ப்ராஜெக்ட் தேவை, அதனுடைய வளர்ச்சியை காரணம் காட்டி அப்படிங்கிற பார்வையில் தமிழகம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டினுடைய ரெக்வஸ்டை ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பஸ் வசதி மட்டுமே நீங்கள் அந்த இடத்துல பண்ணா போதும், அதிவிரைவான பஸ் வசதிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க, அந்த இடத்துல கோயம்புத்தூர்லயோ இல்ல மதுரையிலயோ உங்களுக்காக மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை கொண்டு வர வேண்டிய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறத அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டினை பண்ணி, அதாவது ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிருக்கதா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்குது. ஆனால் உள்ளபடியே இதற்குரிய ஒரு விகிதாச்சார அடிப்படையில பார்த்தோம்னா, இன்றைக்கு கோயம்புத்தூரும் மதுரையும் 2011 சென்சஸை காரணம் காட்டி 20 லட்சம் மக்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்க ப்ராஜெக்டுக்கு ஃபைனல் பண்ணுவோம், சிஎம்ஆர் மாதிரி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ஃபைனல் பண்ணுவோங்கிறாங்க. ஆனால் இதே ஆக்ராவாக இருக்கட்டும், போபாலாக இருக்கட்டும், பட்னாவாக இருக்கட்டும், பல்வேறு இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ங்கிறதுனால
15 லட்சம் 2011 சென்சஸ்லேயே 15 லட்சம் 14 லட்சம் 18 லட்சம் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு அப்ரூவலை கொடுத்திருக்குது ஒன்றியத்தினுடைய அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு 2011 சரி 2025 எஸ்டிமேட்டடின் படியும் கோயம்புத்தூர்ல 35 லட்சமுக்கு மிகாமல் மக்கள் தொகை இருக்குது. மதுரையில அதே மாதிரி 25 லட்சமுக்கு மிகாமல் மக்கள் இருக்கிறாங்கிற ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. 2011 சென்சஸை மட்டுமே காரணம் காட்டி ஒன்றிய அரசாங்கம் இந்த வளர்ச்சி பெற்ற இந்த 2 மாவட்டங்களையும் கோயம்புத்தூரையும் மதுரையும் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு விடமாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை திமுக வைக்குது. உள்ளபடியே கோயம்புத்தூருங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 27 லட்சம் கோடி ரூபாயில 1,02,000 மிகாமல் 1,72,200 கோடிகளுக்கு மிகாமல் உற்பத்தியை கொடுத்து கொண்டிருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். அப்போ உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பண்ணக்கூடிய கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்தையும் மதுரை போன்ற மாவட்டத்திற்கும் ரொம்ப 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 அவசியம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். அது மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டியை உண்டு பண்ணும், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை மென்மேலும் வளர்க்கிறதுக்குரிய ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படிங்கிறதுல மறுதளிக்கவே முடியாது. அப்படி இருக்குங்கிற இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ஒட்டுமொத்தமாக 2ஆம் தர மனப்பான்மையோடு வேற்றாம்தாய் மனப்பான்மையோடு எதற்காக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளும் அரசாங்கம் டினை பண்ணுது, எதற்கு ரிஜெக்ட் பண்ணுது இந்த ரெக்வெஸ்ட அப்படிங்கிறத திமுக மிக வீரியமாக கேள்வி எழுக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பார்வையாளராக நான் பார்க்கறது, என்றைக்குமே எந்த விதமான மக்கள் பணிகளும் எந்த விதமான மக்கள் அரசாங்கமும் மக்களுக்காக ஆட்சி செய்யறதுக்கும் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். அது ஒன்றியத்தில் யாருடைய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநிலத்தில் யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்குங்கும் போது இந்த மாதிரி அரசியல் மாச்சரியங்களுக்காக மக்களுக்கு செலுத்த வேண்டிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகளை நிறுத்தி வைப்பதும் மக்களுக்கான திட்டங்களை உங்களுடைய அரசியல் வேற்றுமைகளுக்காக நிறுத்தி வைப்பதும் என்றைக்குமே அழகல்ல. என்றைக்குமே ஒரு ஜனநாயக பூர்வமான நாட்டில் அது மிக பெரும் ஒரு கேடை. அந்த எந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்க ஓட்டை வாங்கி அவங்களுக்காக சேவை பண்ணணும்னு வாரீங்களோ அவங்களுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ். அந்த இன்ஜஸ்டிஸை திமுகவும் செய்யக்கூடாது, அதிமுகவும் செய்யக்கூடாது, பாமகவும் செய்யக்கூடாது, காங்கிரஸும் செய்யக்கூடாது, பாஜகவும் செய்யக்கூடாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை முன்னோக்கி செலுத்துவதற்குத்தான் பல அரசாங்கங்கள் முன்வைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதனுடைய அரசாங்கமும் தெல்ல தெளிவாக உணர்ந்து தமிழக மக்களின் பால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வேற்றாம்தாய் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறது ஒவ்வொரு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் இந்த ஒட்டுமொத்த காணொலியை மக்களினுடைய பகுப்பாய்வுக்கு நான் விடுகிறேன். மக்கள் இதற்கான விவாதங்களை உருவாக்க வேண்டும். மக்கள் இதற்கான உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய பணி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வீடியோல உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். 2026 எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய இத்தனை அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.